அல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி ஒன்றும் நடக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 25 மினிட்ஸ்ல தான் ஸ்டோரி நடக்குது. உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் படம், ரெண்டாவது படம், மூணாவது படம் எல்லாமே நல்ல கண்டென்ட், நல்ல சப்ஜெக்ட், நல்ல ஒர்த்தான ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தீங்க. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்தாங்க 100 கோடி, அந்த அளவுக்கு ஒர்த்தில் தலைவரா படம் அவுட்டு. கடைசியில் அவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்றா, இந்த உலகத்தில் லவ்வை மிஞ்சி எந்த சயின்ஸும் கிடையாது, அதுதான் சொல்கிறாரு. ஒரு வாட்டி கேமரா ஃபோன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் மக்கள் மட்டும்தான். எது பேசுனாலும் என்கிட்ட டைரெக்டாக பேசு, எது சொல்கிறதாலும் என்கிட்ட சொல்லு. பசுமையானது அதான் டெக்னாலஜிலாம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆகுது, திருப்பி பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு அகெயின் பார்க்கணுன்னு தோன்ற ஃபீல் இருக்குது. அண்ட் தென் 2040 வந்து இந்த மாதிரி சென்னை இருந்ததுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் இருக்குது. மெசேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க சார். இப்போ சீமான் சாரை வந்து சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவரோட கேரக்டர் வந்து ஒரு அப்பா கேரக்டராக வராரு சீமான் சார். இந்த நாம் தமிழரோட கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது. ப்ரோ இப்போதான் ப்ரோ முடிஞ்சேன். சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. இந்த 4 நாள் லீவுக்கு சூப்பரான படமாக இருக்கும். ஸோ ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே ஃபோன்லேயே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே மக்கள் எப்படா கனெக்ட் ஆகும்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அந்த பாட்டுகளை அப்படியே கத்திருந்தவங்களாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் அதாவது இந்த ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேரக்டர். அவர் பேசுறதோ சரி, அவர் வந்த இடங்களும் சரி, அவர் அந்த பண்ணுறத சின்னதாக பண்ணுறதோ நமக்கே ஒரு மாதிரி அந்த சிரிப்புலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட ஏதோ சரி என்னடா ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, ட்ரெய்லரில் காட்டின அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அனிருத் இது எல்லா வேற படத்தோட இது நல்லா இருக்கு. அதே தீமா பாடுறோமா. மெசேஜ் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஒரு பிலாசபிக்கல் ஆன்சர். லவ்வை தாண்டி சயின்ஸ் இருக்கான்ட்டா, சயின்ஸு நம்ம இந்த ஹியூமன் பீயிங்ஸ் லவ் இருக்கு இல்லையா, அந்த சயின்ஸால எப்போ இன்னும் 1000 வருஷம் கழிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த லவ் இப்போ எப்படி இருக்கோ அது அப்படிதான் இருக்கு. அது ஒரு ஃபினாமினா. அதுவும் இந்த படத்தில் சொல்ல வர்றாங்க. இந்த படம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரஷ்யன் ஃபிலிம் சோலாரிஸ், ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர் டார்கோவிஸ்கி, வேர்ல்டு கிளாஸ் டைரக்டர். அவன் அந்த படத்தில் அதுதான் சொல்கிறான். அந்த கதையில் அவர் டாக்டரு, அவர் கடைசியில் அவர் எதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு கடைசியில் அவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்ற படத்தில் இந்த லவ்வை தாண்டி இந்த உலகத்தில் எந்த சயின்ஸும் கிடையாது. புரியல ப்ரோ. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா எல்லாருக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெகட்டிவ் ஒன்று அந்த அளவுக்கு இல்லை. என்னன்னா வந்து எமோஷனல் டிசிஷன்ஸ் ஹார்ட்லேருந்து எடுங்க, எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணி எடுக்காதீங்கன்னு சொல்லி படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. எல்லா கேரக்டரும் கரெக்டாக யூஸ் பண்ணிடுறாங்க ப்ரோ. சீமான் ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, யாரையுமே ரொம்ப லோவாலாம் காட்டல ப்ரோ. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அவங்க கேரக்டர். இல்லை ப்ரோ, அது எல்லாமே கரெக்டாக இல்லை, பாசிட்டிவாக தான் ப்ரோ இருக்குது. நெகட்டிவாக யாரும் கலாய்க்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. 2040 நடக்கிறோம். நெகட்டிவ்னா நாங்கள் வந்து லேட்டு ப்ரோ. சீக்கிரம் வந்திருந்தோம், கரெக்டாக பார்த்து சொல்லியிருப்போம். ஆமாம், இப்போ சீமானோட அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு யார் பண்ணியிருந்தாலும் அது கரெக்டாக இருந்திருக்கு. அந்த தமிழுக்காக அந்த பேசுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த சீன்ஸும் சரி, காமெடியும் சரி, பாட்டும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கூட எனக்கு என்ன யாருமே இல்லையே பாட்டு வர்றப்ப சரி எப்படியும் ஒரு மாதிரி தான் இருக்கும். சூப்பரான என்டர்டெய்னர் பிரதர். லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் மூவி. சீமான் கேரக்டரு, அப்புறம் நம்ம நடிப்பின் அரக்கன் எஸ் சூர்யா, இவங்கெல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க.
2040 நம்ம கொண்டு போனதுலாம் செம்ம மேட்ரு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏஐல மிரட்டியிருக்காங்க. இது அந்த மொபைல் ஆப் வந்து நல்லதாக கெட்டதான்ற மாதிரிலாம் சொல்ல வராங்க. ஆனால் ஒரு இதில் 50-50 தான், நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது. அதை சொல்லி இருந்தாலும் நல்ல மேட்ரு தான். தேங்க்யூ ப்ரோ. ஜென்ரேஷனுக்கும் பிடிக்கும், எங்களை மாதிரி கொஞ்சம் 90s பீப்புளுக்கும் பிடிக்கும். சூப்பராக இருக்குது. ஆக்டர் அந்த காம்பினேஷன் எஸ் ஜே சூர்யா, சீமான், வேறு யார் வில்லன், பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபியூச்சர் ரஜினின்னு சொல்லலாம். அவரை ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. சூப்பர். காமெடியெல்லாம் எஸ் ஜே சூர்யாவும் காமெடி பண்ணுறாரு, நம்ம இவரும் யோகி பாபுவும் காமெடி பண்ணுறாரு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு. ரெஸ்பெக்ட் இருக்கு. அரசியல் தாண்டி அவர் இதில் பார்க்கும்போது நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஃபாதர் எப்படி ஒரு ஃபாதர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. தேங்க்ஸ். பிரதீப் ரங்கநாதன் மல்டி வெர்ஷன். அவரே ஒரு ஏஐ மாதிரி அவருக்குள்ளேருந்து நிறையா வந்துட்டே இருக்கு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. சூப்பர். எஸ், பட் பாருங்க ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் இருக்கு, தீபாவளி மாதிரி இருக்கு, சம்மர் மாதிரி தெரியல. எந்தாவது ஒரு இடத்துல இந்த படம் வந்து மைனஸ்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு. மியூசிக்கும் ப்ளஸ்ஸு, கேமரா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது படம். இதை தாண்டி ஜெயிச்சிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதனுக்கு. இன்னொரு 100 கோடி படம், தொடர்ச்சியாக 4 ஹிட்டு. விக்னேஷ் சிவனு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக். நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது. இதை தாண்டி தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. அது வந்து நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்க. சீமானா ஒட்டுமொத்த தமிழ்நாடு சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய அளவில் அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது இருக்கு. எமோஷ்னலாக செம்மையாக பண்ணிட்டாருங்க சீமான் சார். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கு. விக்னேஷ் சிவனா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்து எழுப்போம். ஏங்க என்னங்க சங்கர் சார் படம் மாதிரி இருக்குங்க. மெசேஜை தாண்டி கிராஃபிக்ஸு, படத்தில் வரக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு பிரம்மாண்டத்தை கண் முன்னாடி சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி இவர் லெஜண்ட் எப்படி ஒரு பிரம்மாண்டத்தை அங்கே காமிச்சார், அந்த மாதிரி அதை பாடி சரவணா ஸ்டோர் மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை இங்கே காமிச்சு விட்டாங்க. அது மாதிரி ஒரு இது சூப்பராக இருக்குது. அனிருத்தோட அந்த தீமா சாங்கு, எனக்கென யாரும் இல்லை, இந்த சாங்குக்கெலாம் தியேட்டரே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன அதெல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டுருக்கலாம் இந்த மாதிரி சாங்கெல்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஃபயரான ஒரு படம். எஸ் ஜே சூர்யா நடிப்பு சிரிச்சு நேரலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் காமெடியாகவும் காமிச்சிருக்காங்க, எமோஷனலாகவும் காமிச்சிருக்காங்க, ஆக்ஷனாகவும் காமிச்சிருக்காங்க. 3வே காமிச்சிருக்காங்க சீமான் சார். அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தை பிரதீப் பற்றி சொல்லி ஆகணும். பிரதீப் வேற லெவல் பண்ணிட்டாரு. அவர் 4th ஆக்டிக் வின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 3 படம் 100 கோர்ஸ், இது கன்ஃபார்ம் 100 கோர்ஸ். படம் கண்டிப்பாக ஃபேமிலியை வந்து பார்க்கலாம். நல்ல படம். லவ் வந்து எப்போதுமே மாறாது. ஒருத்தர் லவ் எப்போதுமே மாறாது. அது என்ன யாராலையும் மாற்றவும் முடியாது. அதை வந்து சூப்பராக காமிச்சிருக்கான். யார் நினச்சா லவ் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருக்கான். கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து பாருங்க. நல்ல படம். அதான் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கேயுமே கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல. எப்படின்னா ரியலாக இருக்குது. அதுதான் இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ். எல்லா டீம் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஒர்க் பண்ண டீம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்காக எல்லாம் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது. நல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. காமெடியாக லாஸ்ட் வரைக்கும் காமெடி தான் போகுது. எமோஷனலாக அங்கேயே டச் ஆகுது. பட் ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். லவ் தான். நம்ம வந்து எந்த யாருக்காகவும் லவ் விட்டுறக்கூடாது. லவ் வந்து உண்மையானது. அது யார் நினச்சா மாற்ற முடியாது, எந்த ஆப்னாலே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. மக்களை பண்ண பாவம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா விடாது, ரிவெஞ்சா அடிக்கணுவாங்க. அதுதான் ஃப்ளாப்பு. அதனால வந்து பிரதீப்போட கரியர்ல இது ரொம்ப ஃப்ளாப்பான படம். இனிமே பிரதீப் எனக்கு இந்த படம் பெருசா கனெக்ட் ஆகல. அங்கங்க ஓகே, காமெடி ஓகே, ரோபோட்டிக்ஸ் கனெக்ட் ஆகல இருக்கு. 2040 நடக்கிற மாதிரி படத்தை காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் படம் பெருசா கிரிப்பிங்கா உட்கார வைக்கல. கிளைமேக்ஸ்ல ஒரு நெஞ்ச நக்குறாங்க, ஃபுல்லா போட்டு நக்குறாங்க நெஞ்ச. லவ் அது இதுன்ட்டு. ஸோ அந்த நக்கிறதெல்லாம் எத்தனை நாளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிரதீப்போட கரியர்ல ஒரு ஃப்ளாப் படம். சொல்றாரு படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க.
ஃபேமிலியாக இருந்தார். சொல்லியிருந்தாங்க நெகட்டிவிட்டி குத்தா ஸ்ப்ரெட் ஆகலாம் தலைவர் அதான் கொடுத்துட்டு போறாரு. தரமான படம் தச்சிருக்காங்க. தலைவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல படம் வந்து எனக்கு வேற படத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. படம் தரமா இருக்கு. விக்னேஷ் தரமான கம்பேக். பிரதீப் பூந்து விளையாண்டுருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு படம் தூங்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். நெகட்டிவிட்டி கொடுத்தா ஸ்ப்ரெட் ஆகிடலாமா? ஸோ அதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. தரமான படம். காசு கொடுத்துருக்காங்க. ஆமா காசு கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா ஃப்ரீயா இருந்தா மைக் வச்சு உள்ள போய் பார்த்துட்டு வந்து நீங்களே ரிவ்யூ கொடுங்க. தரமான படம். லவ் பண்ற எல்லாருமே பார்க்கணும். ப்ரோ லவ் பண்ணலனாலும் பார்க்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்கா சூப்பரா எடுத்திருக்காங்க. கமர்ஷியலா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா எல்லாம் ப்ரோ தரமான படம். அவனுக்கா சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆல்சோ யோகி பாபு ப்ரெசன்ஸ், காமெடி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. மோஸ்ட்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஃபேமிலி பர்சன் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். லைக் ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஃபிலிம் தான். சூப்பராக இருந்துச்சு. புரியுது. சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. ரொம்ப ஆசமாக இருந்துச்சு.